இந்த ஆன்மீகம் அவ்வளவு இன்றியமையாத ஒன்று. அந்த ஆன்மீகம் தான் மனிதனை பக்குவப்படுத்தியது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனை வளர்த்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றார் தொழார் என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயல் வெற்றியடைந்ததாக வரலாறு இல்லை என்பதற்கு திருக்குறளே உதாரணம். அப்படி மகத்துவமான இந்த ஆன்மீக பூமியிலே ஆன்மீகம் எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டிய மகான்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே எப்படி சித்தர்கள் எல்லாம் 18 சித்தர்கள் எத்தனையெல்லாம் புராணங்களும் இதிகாசங்களும் வரலாறுகளும் இலக்கியங்களும் தோன்றிய இந்த மண்ணில் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ், திருவருட்பா, திருப்பாவை, திருவெம்பாவை அத்தனை நமக்கு இலக்கியங்கள் இருக்கு. இன்னைக்கும் பாருங்களேன், வீட்டில் இருக்க கிறிஸ்தவர்கள் சரியாக அவருக்கு வேலையை செய்கிறாங்க, இஸ்லாமியர்கள் அவர்கள் அவர் சரியாக வேலையை செய்கிறாங்க. ஆனால் இந்துக்களாகிய நம்ம தான் எல்லாத்துக்கும் உட்படுறோம். நீங்கள் பாருங்கள், ஒரு பிள்ளைக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு நெத்தியில் விபூதியை பூசி குங்குமம் வச்சு கழுத்தில் ஒரு ருத்ராட்சத்தை போட்டு பாருங்கள், நம்மளாலே கிண்டல் பண்ணுவேன். என்ன பிள்ளைய இப்போயே சாமியார் ஆக்கிட்டீங்களோ அப்படிம்பேன். அது சாமியார் ஆக்கிறதுக்கு, அவனை பக்குவப்படுத்துறதுக்கு, அதை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு பக்தி ஒன்று தானே அவனை சரிப்படுத்தும். அந்த எண்ணம் இருந்த நம்மளை ஏன் இப்படி மாறினோம்? ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள்? ஏன் இந்த நிலைமை? ஏன் இந்த நாட்டில் இப்படி